வந்துட்டு கோவையில வந்து 10 வயது சிறுமிக்கு நடந்தது ஒரு பெரிய பரபரப்பா ஏற்படுத்திட்டு இருக்குது இல்லையா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கும் 2 பொண்ணு இருக்குது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக சொல்லணும்னா. நான் மேபி அங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த 2 பசங்களெல்லாம் ஒரு வழி பண்ணியிருப்பேன் நான். விஜய் அண்ணா இது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அவங்களுக்கு எதனா பெருசாக தண்டனை கொடுக்கணும். இந்த தெறி படத்துலலாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரியா இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டான்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆட்சிகள் மாறினாலும் அதோட காட்சிகள் இன்னும் மாற ஆக்சுவலாக இது மாட்டேங்குது. விஜய் அண்ணா மேலே போகிறதில்ல. ம். இது வந்து எல்லா ஆட்சியிலுமே இது நடக்கிறதா. நம்ம பசங்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அது பாட்டுன்னு விளையாடிட்டு இருக்க அந்த குழந்தை அது என்ன பண்ணுச்சு அவங்கள? யாருமே வெளியில் வந்து நம்பி விடக்கூடாது. நான் அதான் சொல்லுவேன். நம்ம பசங்களை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆட்சி அப்புறம்தான். நம்ம பசங்களை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி விஜயானாவும் இது கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் என்ன தான் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறேன். தீர்வு வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? யார் பண்ணுறாங்களோ அவங்கள இந்த மாதிரி நடுவில் நிற்க வச்சு அதுதான் நான் சொல்லுவேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.